இங்கே இருங்க, யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னே நம்ம என்ன செய்யணும்? எங்கள் ப்ராக்டிஸ் சொல்கிறேன், கர்த்தருடைய விசாரித்து நம்ம போகலாம். என்ன, கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு விசாரித்து அறியும் என்றோம். அப்போ இஸ்ரேல் ராஜா, நானும் தீர்க்கதரிசியில் கூடி வர சொன்னேன். ஏய், தீர்க்கதரிசனம் கேட்கணும், நான் கூப்பிட்டு வரேன் பார், ஒரு டீம் ஃபுல்லாக வச்சு சாப்பாடு போட்டு வளர்த்துன்னு இருக்கிறேன். நானும் தீர்க்கதரிசிகள் ஆஜராகிறான். உனக்கு தீர்க்கதரிசி என்ன வேணும்? நம்மக்கிட்ட 400 பேர் இருக்கிறான், என்ன வேணும் உனக்கு? ஆகாப் எப்பவுமே அப்படி தான், ஆட்களை அப்படியே வாரி சுருட்டி வாயில் போட்டுக்கிற மாதிரி. உனக்கு என்ன வேணும்? ஆலயம் தானே, நம்ம சர்ச் இருக்குது. பாஸ்டர் தானே, நம்ம பாஸ்டர் இருக்கிறார். தீர்க்கதரிசியா, நம்ம ஆள் இருக்கிறான். வரம் பெற்றணுமா, அதோ ஃபோன் அடிச்சா வருவான். எல்லாம் என் அத்துப்படி என்னுடைய சுண்டு விரல் முனியில் வச்சுருக்கேன், விரல் நுனியில் வச்சுருக்கேன். ஆவிக்குரிய மனுஷன் தான். எனக்கு தெரியாத பாஸ்டர் கிடையாது, தெரியாத தீர்க்கதரிசி கிடையாது, தெரியாத ஜவர்சி கிடையாது. பார்த்தான் யோசேபாத்துக்கு. அப்போ தான் உள்ளே போன சாப்பாடெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஜீரணமாகுது. டேய், என்னடா அவன் இப்படி சொல்கிறான்? தீர்க்கதரிசினா 400 இறக்குறேன்றான், என்னடா இது? யோசேபாத்து கீழே பார்க்குறாரு, மேலே பார்க்குறாரு. ஓரளவுக்கு அப்போ தான் கேர்லாம் தெரியுது, சாப்பாட்டோட ருசியெல்லாம் அமருது. கர்த்தருடைய வழின்னு வரணும்னு என்ன இருந்தாலும் தேவனுடைய வித்து இல்லையா அந்த மனுஷன்? என்னடா அவன் எப்படி சொல்கிறான்? அப்போ இஸ்ரேல் ராஜா 400 தீர்க்கதரிசியை கொண்டு வந்து, நான் கீலேயாத்தில் ராமாத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாமா போகலாகாதா என்று அவர்களை கேட்டான். அதற்கு அவர்கள், தேவன் ராஜாவின் கையில் அதை ஒப்பு கொடுப்பார் என்றார்கள். இது பேட்டர்னே சரியில்லை. எல்லாம் வந்தானுங்க, ராஜா அப்படி மிரட்டுறாரு, கர்த்தரும் கையில் ஒப்பு கொடுப்பாருன்றானுங்க. சரியாகவே இல்லை. இந்த தீர்க்கதரிசிகள்லாம் அந்த காலத்து உண்மையான தீர்க்கதரிசிகள்லாம் ஒரு வாத்தியம் வாசிப்பாங்க, சொரமனில் வாசிப்பாங்க, சற்றே தரித்துலாம் கேட்டோன்னு சொல்கிறாங்க. இவங்க என்னென்ன கேட்டோன்னு சொல்கிறானுங்க, அவ்வளோ ஓவர் ஃப்ளோயிங் ஸ்பிரிட்டாக இருக்குது, அப்படியே நிரம்பி வழியுது. யோசேபாத்துக்கு டென்ஷன் ஆகிட்டார். என்னடா 400 பேர் வச்சுருக்கேன்றான், சோறு போட்டு வளர்க்குறேன்றான், கூப்பிட்ட குரலுக்கு வரானுங்க, ஆஜர் ஆகிறான்னு கரெக்டாக சொல்லிடுறானுங்க, கரெக்டாக தப்பான்னு கூட தெரில. பின்பு யோசேபாத், நாம் விசாரித்து அறிகிறதுக்கு இவர்களை எல்லாமல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி வேற யாராக்கிலும் இங்கே இல்லையா என்று கேட்டான். நம்மால் பிடிச்சிட்டான். கர்த்தருடைய தீர்க்கதரிசியா, இது உங்கள் பர்சனல் செக்ரட்டரியான்னு தெரில. கர்த்தருடைய தீர்க்கதரிசி யாருன்னா தான் கொஞ்சம் கூப்பிடுங்க, வேறு யாருன்னா இல்லையா? இந்த 400 பார்த்து மயங்கலன்னு சொல்ல வரேன். யோசேபாத்து அப்புறம் தான் தெரியுது இவன் ஆவிக்குரிய வண்டவாளெல்லாம் என்னன்னு. அதுக்கப்புறம் அப்போது இஸ்ரேல் ராஜா சொல்கிறான், கர்த்தரை விசாரிக்கிறதுக்கு ஒரு தீர்க்கதரிசி மிகையாக இருக்கிறான், ஆனால் நான் அவனை பகைக்கிறேன், எப்போ கேட்டாலும் அவன் வேணான்னு சொல்லுவான். ஏன்னா தேவ சித்தம்னா மனுஷனுடைய மனசு நொந்துரும். எது கேட்டாலும் வேணான்றான். ஐயா, அவன் தீர்க்கதரிசியே இல்லையா? அவன் இன்னொருத்தர் சொல்லுவான், தாராளமாக பண்ணுவான்.